ஆனா அதுங்களெல்லாம் அடக்கிறதுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு ரிங் மாஸ்டர் இருப்பான் பாத்தியா, அந்த மாதிரியான ரிங் மாஸ்டர் தான் நம்ம பெங்களூர்காரி. அவளும் கூட போயிருக்கால. அவ ரொம்ப டேஞ்சரானவடா, அத நம்ம மறக்க கூடாதுல்ல. அண்ணா இப்ப நான் என்னென்ன பண்றது? அவங்க நம்ம குட்டிமணி பத்தி எல்லாம் விசாரிச்சாங்கண்ணே. அவனுக்கு ஒரு காலுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குண்ணே. ஒரு காலாச்சு மட்டும்தான் கொலை நடத்துல இருக்குன்றாங்கண்ணே. அவனை புடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுண்ணே. சரி, இப்ப நீ எங்க இருக்க? அண்ணா அந்த ராஜசிங்கத்துக்கு சரக்கு ஊத்தி விட்டு பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிட்டேண்ணே. அடுத்தவங்க குட்டிமணி தான் தேடி போவாங்க. என் வீட்டுல போட்டோ இருந்துச்சுல, அதை வச்சு அவனை கண்டிப்பா தேடுவாங்கண்ணே. அவன் மாட்டினா நம்ம எல்லாரும் தொலைஞ்சன. டேய், நீ உடனே அந்த குட்டிமணியை புடிச்சிட்டு உன்னோட வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணு. சரி பண்றேண்ணே, கண்டிப்பா பண்றேண்ணே. என்னங்க, அந்த பெங்களூர்காரி சிஐடி வேலைலாம் ஆரம்பிச்சிட்டாளா? அவ என்ன வேணா பண்ணட்டுண்டி. அவ 8 அடி பாஞ்சா நான் 32 அடி பாய்வேன். அந்த பெங்களூர்காரி தான் ரொம்ப தலைவலியா இருக்கா. என்ன காரணத்தாலேயோ அந்த கதிர் வீட்டோடய ஒட்டிட்டு இருக்கா. அவளையும் நம்ம தட்டி விட்டாதான் நமக்கு நிம்மதி. இல்லடா முரளி, இப்பதான் ஒருத்தனை தட்டி விட்டுருக்கோம். அதையே அடிக்கடி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற போடுவோம். எதையும் யோசிச்சு பொறுமைதான்டா சேன். குட்டிமணி சிக்கினா எல்லாரும் சிக்கிடுவோம். அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்கான்? ஏன் இன்னும் போன் எடுக்காம இருக்கான்? இப்படி இருக்க மாட்டானே. டேய் குட்டிமணி, போன் எடுறா. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலாவது நேரா போய் பிடிச்சிடலாம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. சொல்லுங்க. என்ன ஆபீசர் சார் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எஸ்பி ஆபீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியது இருக்கு, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அக்கறையா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா அக்கறையா இருக்க வேண்டிய அந்த ராகினி ரொம்ப ராங்கி பண்றா போல இருக்க. அவ என்ன ராங்கி காட்டுறா? சார், நீங்க என்ன சொன்னீங்க? அவளை சஸ்பெண்ட் பண்ணா தனியா புலன் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு அவளை கூடவே வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அவ உங்க கைய மீறி போய் அவளே தனியா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டானா பாத்துக்குங்க. இல்லையே, காலையில கூட அவளும் நர்மதாவும் ஆர்டி ஆபீஸ் போகணும்னு பிளான் பண்ணாங்க. நான் விடலையே. கையோட எஸ்பி ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டேன். இப்ப கூட அங்க உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சார், நீங்க பாட்டுக்கா உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க. ஆனா அந்த பெங்களூர்காரி என்ன பண்ணிருக்கா? நேரா வீட்டுக்கு போய் ராஜசிங்கம், ரோகிணி, ரூபினி இவங்க எல்லாருக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவ நேரா ஆர்டி ஆபீஸ் கூட்டு போயிருக்கா. சார், போலீஸ் ட்ரெஸ் போடுறது அஃபென்ஸ் ஆச்சே. சார், நீங்க தான் சார் அதெல்லாம் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க பயப்படுற மாதிரி தெரியலையே சார். சார், போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டது மட்டும் இல்லாம அட்ரஸை வாங்கிட்டு நேரா தனபால் வீட்டுக்கு போயிருக்காங்க சார். நல்ல வேலை தனபால் அவங்க கையில சிக்காம அப்படியே எஸ்ஐ போயிட்டு இருக்கான். ஆனா அவங்களுடைய அடுத்த பிளானு அந்த குட்டிமணியை தூக்குறதா தான் சார் இருக்கு. அப்படியா? ஆனா குட்டிமணி மட்டும் அவங்க கையில கிடைச்சிட்டா நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது சார். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த பெங்களூர்காரிய கொஞ்சம் அடக்கி வை. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அந்த கதிர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்கு பாருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க,
நாளைக்கு நம்ம எல்லாருடைய தலை தான் சார் உருளும். நீங்க போனை வைங்க, நான் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன்.